குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அம்மா வீட்டுக்கு ஆச்சி அங்கேயா இருக்கா? ஆச்சி இல்லையே, ஆச்சி இங்கே தான் இருக்கா. உள்ள கதவு அடைஞ்சு உள்ளே தானே பூட்டியிருக்கு. ஸோ அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் சண்டே. அம்மா ஓப்பன் த டோர். நான் மகாவை அப்படி பிக் பண்ணிகிட்டே வந்துட்டேன். துணியே நான் காய போடல. அஞ்சனா இன்னும் வரலையா? போரிங், எம்டி. ஐயோ மியா இல்லை, போர் அடிக்கும். பத்தியா மகா வந்தவன மோகம் எப்படி இருக்கு. மியா இல்லை, மியாவை தேடி. நீ என்ன பண்ணுங்க? சக்கையா? பப்பாய் பூசணிக்காய் பப்பாயின்னு சொல்லி கோவக்காய் பொரியல். தீயல் வச்சிருக்கியோ? அதான் மனம் நல்ல மணக்க. இது என்ன வெரைட்டியா இன்னைக்கு வைக்கீங்க? ப்ராக்கலி. சரி சரி சரி. ஓகே. பூசணிக்காய் கூட்டு. தீயல் வந்து பூசணிக்காவா? சரி சரி. நீங்கள் தான் ஆச்சிக்கு ஹெல்ப்பர்ஸா? துணியெல்லாம் எடுத்து வைக்கீங்களா? இதுதான் நீங்கள் துணி எடுத்த லட்சணமா? ஆ, துணி எடுத்த லட்சணமா? எதுலம்மா? எதுல? எந்த கேன்ல? ஆமாம் குடி. ஆனால் பிளாஸ்டிக்கில் வேண்டாம். ஆமாம், பிளாஸ்டிக்கில் ஸ்டோர் பண்ணி வைக்காத. அம்மா எனக்கு சர்வ் பண்ண போகிறாங்க. நல்லா இங்கே பாருங்க, பூசணிக்காய் தீயல். இது இது என்ன தெரியுமா? உங்களால் கெஸ்ஸே பண்ண முடியாது. கெஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5. ஆனால் இது என்னென்னா ப்ராக்கலி. எப்படி பண்ணியிருக்கா பாருங்க, எவ்வளோ குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கா. கோவக்காய். இது இது அது நம்ம காய் நாசாயிரும். ஏப்பா எவ்வளவு கறி வச்சிருக்க. காய் நாசாயிட்டுனா நான் என்ன செய்ய போட்டு வெறி சாப்பிட்டியா? இது என்ன கூட்டு? இது சௌசௌ கூட்டு. சௌசௌ அது போட்டு வெறி சாப்பிடுங்க. ஓகே. நீ உள்ளட்டா? ஆமா. அப்படி இதுக்கு மேலேயே வச்சிருக்கலாம். கீழே அதில் இதில் விடட்டா? ஆமாம், இங்கே விடுத்திய. கத்திரிக்காய் இது வச்சு இப்போ பூசணிக்காய் நல்லா இருக்கும். சௌசௌ கூட்டு வெறி சாப்பிடுவோம். ஏப்பா அதுவா? யம்மி யம்மி அம்மா வீட்டு சாப்பாடு. சூப்பரா இருக்கு. இது எப்படி இருக்கு? நூக்கோல். நூக்கோல் இல்லாம அது ப்ராக்கலி. நல்லா இருக்குல்ல? அவங்க மியாக்கு வச்சுட்டு மீதியை வச்சாங்க பார்த்தியா? அதான் யோசித்தேன். ஆமாம், யோசித்தேன். எனக்கு தூர நான் தான் ஒன்றும் தூர போட மாட்டேனே. ஆமாம், நல்லா இருக்குல்ல? வேஸ்ட்டாக இருக்குது என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். சரி, பொடியா நறுக்கி ஒரு பொரியல் 2 மாதம் கழித்து இந்த ரூம் எம்டியாக இருக்குது. ஒவ்வொரு வாட்டி இங்கே வரும்போது இங்கே ஃபுல்லாக துணியும் காரியுமா அந்த பெட்டில் மியா குட்டியும் இருப்பாள். இப்போ எம்டியாக இருக்குது. நல்ல ஜாலியாக 2 months ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீக் வந்து என்ன பண்ணேன், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. 2 மாதம் கழித்து இந்த ரூம் எம்டியாக இருக்குது. அம்மா அந்த ரூம் 2 மாதம் கழித்து எம்டியாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணீங்க? இங்கே வந்தோட செல்லு அண்ட் மஹி வந்து ஏதோ கிராக்கடைல் படம் பார்த்துட்டு இருக்கா. அன்னைக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு, உங்க அம்மாவோட கிரைண்டருக்கு ஓய்வே கிடையாது அப்படின்னு. தெரியுமா? லாஸ்ட் விளாக்ல காணிச்சோம்ல, நீ மாவு ஃபுல்லா அரைச்சிட்டு இருந்தேல்ல, அதுக்கு கமெண்ட் வந்துச்சு, உங்க அம்மாவோட கிரைண்டருக்கு ஓய்வே கிடையாது, உங்க அம்மா கிரைண்டர் வாய் இருந்தாலும் அப்படின்னு. அவ்வளோ உழைக்குது உனக்கு வேண்டி, எங்களுக்கு வேண்டி. அம்மாவுக்கு வேண்டி இல்லை, எங்களுக்கு வேண்டி. ஏன்னா அம்மா எங்களுக்கு வேண்டி தான் மாவு அரைச்சி தருவா. இது என்ன மாவு? அப்போ
கப்பி காய்ச்சிருக்கியா? ஸோ இந்த பர்டிகுலர் ரெசிபி என் பிளாக்ல இருக்குங்க. இல்லை அது ஒன்று, இது வேற ஒரு பக்கம். நீ என்ன அந்த ரெசிபி ஒரு சூப்பர் ஹிட் ரெசிபி இருக்கட்டும், இது ஒரு பக்கம். இது என்னெல்லாம் போட்டிருக்க? வந்து 2 கப்பு, ஒரு 2.5 கப்பு ஒரு புழுங்கல்ல இது பச்சரிசி, அதுக்கப்புறம் சோறு போட்டு உடனே அதுக்கு பதில் 1/2 கப்பு புழுங்கல் அரிசி, அப்புறம் 2 ஸ்பூனு உளுந்து, கொஞ்சம் வெந்தயம். உளுந்து போட்டிருக்கேன், அப்ப நல்லா வரும். ஆமா, கொஞ்சம் வெந்தயம் போட்டு அரைச்சி. என்னோட பிளாக்ல நீங்க போய் ஆப்பம்னு சர்ச் பண்ணாலே போதும். சூப்பர் ரெசிபிங்க அது. ஃபுல் ப்ரூஃப் ரெசிபின்னு சொல்லுவாங்க தெரியுமா? நோ ஃபெயில் ரெசிபி இல்லை, அது ஒன்று சர்ச் பண்ணி பாருங்க வரும். இது வந்து அம்மா, ஆனால் ஆக்சுவலி அந்த ரெசிபி என்னதான் ஃபெயில் ப்ரூஃப் ரெசிபியாக இருந்தாலும் அம்மா ஒவ்வொரு வாட்டியும் மாவு அரைக்கும் போது வித்தியாசமாக ஒன்று ட்ரை பண்ணுவாள். அடுத்தானே உனக்கு இது ரொம்ப பிடிக்குமோ? எது நல்லா வருதுன்னா ஒரே ரெசிபி ஃபாலோ பண்ண மாட்டான். ஆமாம், பரவாயில்ல. ஆப்ப மாவு ரெடி. ஆமாம், பாருங்க சூப்பர். நான் மாங்காய் சீசன் வந்துடுச்சு. நீங்கள் ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களா? இன்றைக்கி நான் இந்த மாங்காவை பார்த்தோன்னே எனக்கு இந்த ஸ்வீட் மேங்கோ பிக்கிள்னு நான் ஒன்று செய்வேன். இனிப்பு மாங்காய் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதை நான் செஞ்சு காணிக்கிறேன் உங்களுக்கு. இதை வச்சு யார் வந்திருக்கான்னு பாருங்க. யார் வந்திருக்கா? ஹாய். நீ டான்ஸ் சூப்பரா வைப் பண்ணிய. எப்படி ஆடின? ஆடிக்கணி நாக்க வெளியே நீக்கிட்டு. மித்து, மித்ரா, உனக்கு யோகா கிளாஸா? மாறன் யோகா கிளாஸ் போறோம் அமைதியா இருக்கிறதுக்கு. அஞ்சனா, மாறன யோகா கிளாஸ்ல போட்டிருக்கியா சாந்தம் படிக்கிறதுக்கு? அப்படியா மாறா? என்னெல்லாம் டான்ஸ்? மாறா நீ டான்ஸ் ஆடினில, அது ஆடிக்கானிய நீ ஆடிக்கானி. நீ பாட்டுக்கு டான்ஸ் ஆடினில இருந்துச்சு. எப்படி ஆடின? ஒரு ஸ்டெப்பு போடு போடு, நான் பார்க்கணும். நாக்கு என்ன பாரு, அப்படி ஆடு. எப்படி ஆடின? நான் பார்த்தேன், எல்லாம் நான் பார்த்தேன் வீடியோல. இப்போ ஆடிக்கானி எனக்கு பெருமைக்கு. பாட்டு என்ன பாட்டுது? ஆடு. ஆமா ஆமா, ஏதோ ஒரு அந்த பாட்டு. எப்படி ஆடின மாறா? ஆடிக்கானி பெருமைக்கு. ஏன் மித்து, என்னது கேஸா? கேஸா கிளாஸா? கிளாஸா? மித்து வா, மாறா ஆடு. வா வா, கமான் கமான் கோ பாய். பாட்டு போடு போடு, வா போடு. இங்க போறது அம்மா கிட்ட எப்படி போகுது பாருங்க. யாருக்கிட்டையும் வர்றது கிடையாது. இப்போ வா, எப்போ அப்படி சொல்லிட்டே இருப்பா. இந்த சைடு இருந்து மர கொஞ்சம் பின்னாடி போ. இந்த சைடு இங்க தள்ளி போ, பின்னாடி போ. ஆடு. அடுத்த ஸ்டெப் போடுறா. நாட்டில விதவிதமா போட்டேல்ல. நாக்கெல்லாம் வச்சுட்டாடுன. துள்ளிட்டே இருக்கான். இங்க ஸ்டெப் பாருங்க. பயங்கரமான ஸ்டெப் எல்லாம் தாண்டி போடுங்க. பயங்கரமான ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் துள்ளிட்டே இருப்பான் கொஞ்சம். மித்து பெருமைட்ட வா, கம்மா. மித்து மியா இங்க
மியா எங்க 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 போயிட்டா? அமெரிக்கா போயிட்டாளா? அப்படியா? ஐயோ, உன தேடுகா தேடுகா பிள்ளைய, தங்கச்சியை தேடுகா. ஆமா சொல்லு. ஆமா ஆமா. மாங்காவை வச்சு இனிப்பு மாங்காய் நாங்கள் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இதை வந்து மாங்காய் பச்சடி கரெக்டாக கிடையாது, பட் சிமிலர். இது நீங்கள் இந்த தமிழ் நியூ இயருக்கு இதை கூட நீங்கள் பண்ணலாம். இதை நான் வந்து ஸ்வீட் மேங்கோ பிக்கிள்னு சொல்லுவேன். ஆனால் இது பிக்கிள் கிடையாது, ஏன்னா பிக்கிள்னால் நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக சாப்பிடுவோம். பட் இதை நாங்கள் வந்து பவுலில் வச்சு மெயின் டிஷ்ஷாகவே சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம மாங்காவோட தோலை நீக்கிக்கணும். நீக்கிட்டு இதை கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ வெறும்போடையே நம்ம வச்சு ஸ்பூனாக சாப்பிடணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் தோலை நீக்கிட்டு எவ்வளோ பெரிய பீஸாக வேணாலும் நீங்கள் வந்து வெட்டிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி வெட்டுறேன்னு மட்டும் உங்கள் கூட சொல்கிறேன். இந்த மாதிரி கியூபாக. ஓகே, மகிய மாறமே இது கடி. இந்த மாதிரி கியூபாக வெட்டிக்க போகிறேன். மித்ரா மித்து என்ன சொல்லுங்க காணி? அவளுக்கு வந்து சராச்சி வந்து நாங்கள் இப்போ பண்ண அந்த இது தீந்துட்டுன்னு சொல்லி சராச்சி திருப்பி பண்ணலாம். அவள் லட்டு. ஆமா சொல்லு. ஸோ எங்கள் அம்மா கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி சிப்பல் இருக்குது. இந்த சிப்பலை வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி பாத்திரம் இருக்குது. ஸோ அது ஃபிட்டாக இருக்குது. ஸோ அடியில் தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த சிப்பல் வச்சுட்டு நம்ம இதை ஸ்டீம் பண்ண போகிறோம். ஒரு 10 minutes இதை நான் வந்து ஸ்டீம் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் லைட்டாக சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் வேகட்டும். அதுதான் சிரிச்சுட்டே போகுது. ஊத்துவோமா? அரைச்ச தோசை மாவு எல்லாத்தையும் பிரித்து விடுதா டப்பாவில். அம்மாவுக்கு இது வந்து பிடிச்ச ஒரு விஷயம். என்ன அவளுக்கு மாங்காய் வேணுமா? மாங்காய் சாப்பிடக்கூடாது. அம்மா போறாளோ? வா வா மித்து, வா இங்க வா. அம்மா அண்ணனை விட்டுட்டு வருவா. மகி இருக்குல்ல வச்சுப்பா. அம்மா வந்து விட்டுட்டு போனதுக்கு, அம்மா வந்து மாறன யோகா கிளாஸ்க்கு விடதுக்கு போனதுக்கு அழுகிய பார்க்கலையா? பார்த்தீங்களா? அட்டம் யா பெரியம்மா இருக்கா, ஆச்சி இருக்கா. இப்போ அவளுக்கு அம்மா தான் வேணும். ஓகே, ஸோ இங்கே நம்ம ஊற்றிடுவோமா? நல்லா இருக்கா மித்ரா? நல்லா இருக்கா? அம்மா வந்து திருப்பி இந்த ரெசிபி செஞ்சுட்டா காணி. ஆமா, மித்துக்கு இந்த கொக்கட்டா மாதிரி கொக்கட்டா. இந்தா கொக்கட்டா அவளுக்கு கையில் பிடிச்சிக்கிற மாதிரி. ஏ ஆவச்சுக்கோ. கூட்டிட்டு போ, சேர்ல உட்காந்து அவளுக்கு காட்டும் காணி கட்டுக்கு போவாது, சிந்திரும் கையில் வச்சுக்கிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வெந்துடுச்சு. லைட்டாக இப்படி குத்தி பார்த்தேன், டெண்டராக இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு உண்டான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இது ஹீட் ஆகட்டும். ஆமாம், ஹாப்பி ஆனிவர்சரி. மியா 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 மியாவுக்கு நாங்கள் எடுக்கணும் அவளை. வா, கேமரா வழியாவே வந்துரு. வந்து அந்த மாங்காய் இதை பண்ணிடலாம். ஆமாம், எடுத்துட்டேன். ஸோ அதுக்கு வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக விடணும். ரொம்ப இல்லை, கொஞ்சம், ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன். கரெக்ட். இப்போ வந்து கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரியட்டும். 2 வெந்தயம், ரொம்ப போடக்கூடாது. போமா 2 போடணும், கசக்கலாம் செய்யாது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், வந்து ஒரு வரமிளகா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த எண்ணெயிலேயே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து வத்தல் சில்லி பவுடர் இந்த எண்ணெயிலேயே ஆட் பண்ணிடுங்க. இன்ஃபேக்ட் அந்த எண்ணெய் ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அடுப்பை வந்து அணைச்சிக்கோங்க. நான் அடுப்பை அணைச்சிட்டேன், ஏன்னா இந்த சட்டி வந்து நல்லா சூடாக இருந்துச்சு. ஸோ இப்போ எண்ணெய் நல்லா குக் ஆகிட்டா இப்போ வந்து நம்மளோட மாங்காய், நம்ம ஆவியில் அவிச்சு வச்சுருக்கிற மாங்காய் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து இதுக்கு டேஸ்ட்டுக்கு
உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து நல்லா அந்த ஸ்பைசஸில் கடந்து இப்போ நம்மளோட இதெல்லாம் கலந்து நம்ம இதில் வந்து ஜாகரி கொஞ்சம் இனிப்பு பிக்கிள்னு சொன்னேன்ல, அதனால உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஜாகரி பொடிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஜாகரி ஆட் பண்ணி இந்த சூட்லேயே நம்ம மாங்காய் இனிப்பு பிக்கிள் அம்மாவோட ஃபேவரட், சைல்ட்ஹுட் ஃபேவரட். ஸோ இந்த ஹீட்டில் இதை நல்லா நீங்கள் கிண்டி கொடுக்கும்போது இந்த மாங்காய் ஆல்ரெடி ஆவியில் வெந்த மாங்காய் பார்த்தீங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும்னா லைட்டாக மசிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கி சாஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு ஜாகரி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, அவ்வளோதான் நம்மளோட இனிப்பு மாங்காய் பிக்கிள். இங்கே பார்த்தீங்களா சுருண்டு வந்துடுச்சு ஒரு ஜாம் மாதிரி. ஸோ இது எப்படி இருக்கும் தெரியுமா? இனிப்பு புளிப்பு எல்லாம் கலந்து சூப்பராக இருக்கும். வெறும்போலையே சாப்பிட்லாம். ஆனால் சப்பாத்தி தயிர் சாதத்து கூடயுமே நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்களா அல்வா மாதிரி சுருண்டு வந்துடுச்சு. டேஸ்ட் இனிப்பு மாங்காய் இல்லை, அம்மா கொஞ்சம் சூடு இருக்கும். இப்போதான் சூடு. அம்மா அனுஷாட்ட காணிக்காத பாவம்னு சொல்லுவா. அடுத்த வாட்டி வரும்போது செஞ்சு கொடுப்போம். சூப்பரா இருக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பாருங்க. என்ன பண்ணிருக்கா? ரிமோட் உடைச்சிட்டா. மித்து என்ன பண்ண நீ? நான் கேட்கேன் இல்ல. மித்து என்ன பண்ண நீ? கீழே போட்டு உடைச்சிட்டு ரிமோட்ட. மித்ரா 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 ஏன் இப்படி பண்ண? எடு 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 போய். நீ தானே உடைச்ச, போய் எடு. போய் எடு. அது போய் எடு போ. ஏன் கீழே போட்டு இல்ல? கீழே போட்டு உடைக்க தெரிஞ்ச உனக்கு எடுக்க தெரியாதா? போ. இங்க வா. நீ நைஸா நலுண்டு போ. நைஸா கலண்டு போகு சிச்சுவேஷன்ல இருந்து. அவளை புடி அவளை. மித்ரா மித்ரா மியான்னு சொல்லு. மியா சொல்லு. மித்ரா மியா சொல்லு. மியா சொல்லு. அண்ணாவை கண்டு எப்படி ஓடி போறா பாருங்க. அண்ணா 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 சொல்லு. அண்ணா சொல்லு. மித்து இதான் உன் யோகா மேட்டா? ஏன் இது நல்லா தானே இருக்கு? வழுக்கு. மாறா எப்படி சொல்லி தந்தாங்க? பண்ணு. அண்ணா அண்ணான்னு பார்த்துட்டு வரது பேரு நொன்னா நொன்னா.